ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூபி. இது நம்ம லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்கழி மாதம் காலையிலேயே 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு வாசல்லையும் விளக்கு வைக்க சொன்னாங்க, வச்சாச்சு. வீட்லேயும் விளக்கு வைக்க சொன்னாங்க, வச்சாச்சு. இந்த மாதிரி நான் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் டைம். எப்போவுமே கோலம் போடுவோம் மார்கழியில். இந்த தடவை இந்த மாதிரி விளக்கேற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். என்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணுவீங்களா? இதனால் பண்ணுனா என்ன பலன் கிடச்சிச்சு, நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே மார்கழி மாதம்னால குளிரில் இழுத்து போத்திக்கிட்டு தான் தூங்க தோணும். நேற்று வரைக்கும் அப்படி தான் இருந்தோம். இன்றைக்கி தான் சீக்கிரம் எழுந்திரிச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளிச்சுட்டு வந்ததுமே டிவி ஆன் பண்ணிவிட்டு, ஏன்னா டிவியில் சாமி பாட்டு போடுமா. எப்போவுமே சாமி பாட்டு காலையிலே எழுந்திரிச்சு கேட்டால் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அதுவும் பெருமாள் பாட்டு வேறு ஓடிச்சா நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. சரி, கேட்டுக்கிட்டே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாட்டு போட்டு விட்டுட்டேன். காலையிலே வாசல் படியில் கோலம் போட்டு வாசலுக்கு 2 தீபம் ஏற்றியாச்சு சிட்டியில். என்னடா கார்த்திகை தீபத்துக்கு தானே ஏற்றுவாங்க, ஏன் இப்போவும் ஏற்றிருக்கேன்னு நினைப்பீங்க. கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ஈவினிங் தான் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். இது மார்கழியில் காலையில் ஏற்றுனா நல்லது. நாங்கள் சரி வாசலுக்கும் கோலம் போட்டு வாசலில் சாணியில் பூ வைப்பாங்களா, அந்த மாதிரி எனக்கு கிடச்ச ஒரு பூவை நான் வச்சுக்கிட்டேன். பால் வந்து காலையில் எப்போவுமே 6:30 மணிக்கு தான் பால் கொண்டு வருவாங்க. இது நேற்று வாங்கின பால், சாயந்தரம் வாங்கின பால் வந்து மிச்சம் இருந்துச்சு. சரி, ஒரு டீ குடிக்கலாம், அதனால ஒரு ஆள் அளவுக்கு நம்ம டீ வச்சுக்கலாம் கொஞ்சம் திக்காடின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சாதா டீயாக குடிக்கிறதுக்கு இஞ்சி தட்டி போட்டு குடித்தா இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஞ்சி டீ குடித்தா. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டீ, மசாலா டீ பிடிக்கும். உங்களுக்கு எந்த டீ பிடிக்கும்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இஞ்சி டீ குடித்தா கொஞ்சம் தொண்டைக்கெல்லாம் நல்லாயிருக்கும்ல, அதனால தான். அப்பாடா, டீ குடிக்கவும் தான் நல்லா இருக்குப்பா. டீ இல்லைன்னா எதுவுமே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் மாற்றிக்கிட்டே இருக்க முடியலை, அவ்வளோதான். என்ன சொல்கிறதுனா, நிறைய ஃபீவர் காய்ச்சல்னாலே போனால் டீ குடிப்பீங்களா, டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு 2 நாளைக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறோம், 3ஆவது நாளைக்கு மாற்ற முடியலை. இதனால் பாலெல்லாம் கூட வாங்காமல், ஏன்னா எங்கள் வீட்டில் டீ குடிக்கிறது நான் மட்டும்தான். அவருமே இப்போ டீயை கம்மி பண்ணிக்கிட்டார். பாப்பாவுமே அப்போலேருந்து டீ குடிக்க மாட்டா. மார்கழி ஸ்டார்டிங்கிலே பயங்கர பனி. அப்போ மொபைலில் பார்க்க கூட உங்களுக்கு அவ்வளோ இதாக தெரியுமான்னு தெரியல, ஆனால் பயங்கர இந்த வருஷம் பயங்கர பனி. தலையை காய வச்சிடணும், இல்லைன்னா இப்போ தான் சளி பிடிச்சி சரியாயிருக்கும், மறுபடியும் சளி பிடிச்சிக்கும். அதனால் தலையை நல்லா காய வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா இந்த பனிக்கும் அதுக்கும் சளி மறுபடியும் பிடிச்சிக்கும். இன்றைக்கி சூடாக இட்லி சாம்பாரும் தான் பண்ண போகிறோம். சாய்ஸ்ரீக்கு பிடிச்ச தேங்காய் சட்னியும். பாப்பா ஸ்கூலுக்கு என்ன வேணுங்கிறத நைட்டே சொல்லிட்டா. சப்பாத்தியும். பாப்பாவுக்கு எப்படின்னா தாளிக்காமல் தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு அதுதான் பிடிக்கும். கரெக்டாக 6:45 7 மணிக்குள்ளே பால் வந்துடும். 1 லிட்டர் தான் நாங்கள் பால் வாங்குவோம். அதான் சொன்னால கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தோம். அதுலேருந்து மேலே முடியல, டீ குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து என்னென்னா, காலையில் வந்து இவர் வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாப்பாவுமே நைட்டான மட்டும் இப்போல்லாம் பால் கேட்குறாங்க. கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துச்சு, நைட்டான பால் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 1 லிட்டர் பால் மட்டும் ரெகுலராக வாங்கிக்கிறது. நான் சொன்ன மாதிரி டீயை இன்றைக்கி தான் காலையில் குடிச்சிருக்கேன். இப்போ ஒரு வாரமாகவே என்னென்னா 11 மணிக்கு மட்டும் கொஞ்சமாக குடிச்சிக்குவேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறுத்திக்கிட்டு வரலான்னு பிளான். ஏன்னா டீ இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க, டீ குடிக்காமலும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஓகே, மறுபடியும் பால் காய்க்க போகிறோம். முன்னாடி தான் பால் காய்ச்சி, இப்போ மறுபடியும் பால் காய்க்க.
சாம்பார் செய்யறதுக்கு காய் வாங்க போயிருந்தா அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஏதாவது விசேஷ நாள் வந்தாலே கல்லுப்பு இருக்குது, கல்லுப்பு ஆல்ரெடி இருந்தாலுமே இந்த மாதிரி நல்ல நாளையில் கல்லுப்பு அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் வாங்கினா ரொம்ப நல்லதும்பாங்க. அதனால கல்லுப்பு மஞ்சத்தூள் பாக்கெட்டும் வாங்கிட்டேன். சாப்பாடு சரி வடிச்சிடலாம், ஒரு டம்ளர் தான் அரிசி போட்டு சாப்பாடு வைக்கிறது. ஏன்னா இட்லி செய்கிறோம், அப்புறம் சப்பாத்தியுமே இருக்குது, பாப்பா சப்பாத்தி கேட்டாங்கிறதுக்காக சப்பாத்தி செஞ்சுருக்கேன். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு டம்ளர் போட்டு நாங்கள் அரிசி வச்சுக்கிறது. மதியம் பத்தலைன்னா செஞ்சுக்குவோம், இல்லைன்னா இப்போ முன்ன மாதிரி அதிகம் சாப்பாடும் சாப்பிட்றதில்ல எல்லாருமே. பாப்பாவுக்கு மட்டும் காலையில், ஏன்னா அவள் தோசை இட்லி வேண்டாம் தோசை தான் வேணும்பா, தோசை சாப்பிட்டா காலையிலே நிறைய தனி தாக எடுக்கும். அதனால சாப்பாடு ரசம் சோறு வச்சு காலையில் ஊட்டிடுறது. இட்லிக்கு இட்லி சாம்பார் தான் வைக்க போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு. அதனால ஃபஸ்ட்டு இட்லி சாம்பார் தான். இட்லி சாம்பார் பருப்பு இல்லாமல் வைப்பாங்களா, அந்த சாம்பார் தான் நான் வைக்க போகிறேன். வெங்காயம் பூண்டு தக்காளி இது மட்டும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு அந்த மாதிரி வைப்பாங்க. எண்டில் நம்ம இட்லி மாவு இருக்கலாம், அது போட்டுக்கலாம். இல்லைனா பொட்டு கடலை மாவு கொஞ்சம் கலந்து விட்டால் அந்த சாம்பார் திக்காக இருக்கும். ஹோட்டலில் தருவாங்கள்ல அந்த மாதிரி திக்காக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு கத்திரிக்காய் போடணுன்னு ஆசை. சரி கத்திரிக்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் டேஸ்ட்டு வரும்ல அப்படின்ட்டு கத்திரிக்காயும் நான் சேர்த்துக்கிட்டேன். காலையிலேயே சூடாக இட்லி இந்த மாதிரி சாம்பார் அப்புறம் கார சட்னி இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஒரு சாம்பார் ஒரு தேங்காய் சட்னி மட்டும் தான் செய்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கிறது 2-3 பேர் தான். கார சட்னி எது வச்சாலும் வைக்கலாம், இருந்தாலும் இப்போ தான் வெயிலே வீட்டுக்குள்ளே வருது பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. எப்போவுமே எங்கள் வீடு கிழக்க பார்த்து அந்த வாசல்னால ஜன்னல் வழியாக அந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வந்துடும். அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே. சரி இட்லியும் ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா 7 மணி ஆனால் பாப்பாவுக்கு சுடு தண்ணி வைக்கணும், அப்புறம் அவங்க எந்திரிக்கணும், அவங்கள கிளப்பணும், எல்லா நேரம் சரியாக இருக்கும். கரெக்டாக 8:40 ஸ்கூலுக்கு இங்கேருந்து கிளம்பிடணும். அப்போ தான் ப்ரேயர் டைமில் உள்ளே போய் இருக்க முடியும். அதனால் சீக்கிரம் கிளம்பிடணும்ல. இப்போவே நம்ம டைமுக்கு நம்ம ஊற்றி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அவங்க எந்திரிக்க விட்டு நம்ம சூடாக செய்யணும்னா நமக்கு நேரம் இல்லாமல் போயிடும், எப்படியும் ஆறி போயிடும். மறுபடியும் சூடு பண்ணி தான் ஆகணும். சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சாச்சு. எப்போவுமே எல்லாருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு தாங்க. எங்கள் வீட்டில்னு இல்லை, உங்கள் வீட்டில் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டு சூடாக சாம்பார் இல்லைன்னா கார சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு கொடுத்தா பிடிக்கும். எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா இட்லியே சாப்பிட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சுன்னா 6 மாதத்தில் இட்லி ஊற்றுனேன். விவரம் தெரிஞ்சு 1 வயசுலேருந்து இட்லியே சாப்பிட்டதில்லை. அவளுக்கு பார்த்தீங்கன்னா தோசை மொறுன்னு தோசை தேங்காய் சட்னி காரம் இல்லாமல் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா தோசை பொடி தோசை எல்லாம் ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும். இட்லியை விட அது ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன். அந்த மாதிரி இட்லியும் பிடிக்கும், எனக்கு எல்லாமே பிடிக்கும் அந்த மாதிரி தான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டேஸ்ட்டு தான். ஓகே ஃபைனலாக நம்ம இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோத்தை இதை மசிச்சு விட்டு நான் சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா இட்லிக்கே வச்சுருப்போம்ல இட்லி மாவு, அது கொஞ்சம் ஒரு கரண்டி கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டோன்னா கட்டியாக ஆயிரும். இட்லி டேஸ்ட்டுக்கு அது செம்மையாக இருக்கும். கரெக்டாக சொன்ன மாதிரியே 7 மணி 7:15 எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாப்பாடுமே வடிச்சிட்டேன். இனி பாப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு அவளை எழுப்பி போட்டால் கரெக்டாக இருக்கும். காரம் இல்லாத தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சோன்னே வேலையெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிருது. நேரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் போல். நம்ம எவ்வளோ நேரமாக எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வேலையெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிருது. அவங்களுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல சாம்பார், அதுக்குமே தாளித்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இட்லி வைக்கிறதுக்கு கம்மியான டைம் தான், 10 நிமிஷத்தில் இட்லி வெந்துடும். தாய்ஸ்ரீ என்ன பார்க்குற? ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கியே. எக்ஸாம் எழுதிடணும், ஓகேவா? என்ன எழுதுவ? முட்டை கொடுக்கலாம். பாய். எழுதிடணும் எல்லாம். தண்ணி நிறைய குடிக்கணும். பாய். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், மார்னிங் ரூட்டீன் வீடியோ தான் பார்த்துருக்கோம். நான் இன்னும் மதியத்துக்கு லஞ்சு காலையில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதை தான் ஃபுல் வீடியோ பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது மார்னிங் ரூட்டீனே வச்சுக்கலாம், ஏன்னா மதியத்துக்கு என்ன பண்ணுறோங்கிறத நான் காட்டலை. என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம லைஃப் ஸ்டைல் சேனல். இந்த மாதிரி வீடியோலாம் தொடர்ந்து ரூபி ஸ்டைலில் வந்துகிட்டு இருக்கோம். எங்களோட லைஃப் ஸ்டைல் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த ஒரு புது வீடியோல இருந்து சந்திப்போம். பாய்.